வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். கடந்த 2-3 நாட்களாக கள்ளக்குறிச்சி விவகாரம் தமிழ்நாடு முழுக்க பேசுபொருளாகி இருக்கிறது. அது பேசுபொருள் ஆவதற்கு முன்பாகவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் அடுக்கடுக்கான தொடர்பில்லாமல் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆலோசனை கூட்டம், நிவாரணம், அவர்களுக்கான மீட்பு பணி, பிறகு அவருடைய குழந்தைகளுக்கான வாழ்வாதாரம் என்று ஒவ்வொரு விஷயங்களையும் உறுதி எடுத்துக்கொண்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஏதோ கள்ளக்குறிச்சியில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க இனி விஷச்சாராயம் என்பது இருக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் அவருடைய நடவடிக்கை எடுக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக சட்டசபை கூடுகிறது. எப்படி ஆளும் கட்சி சமாளிக்க போகிறதோ என்று எதிர்க்கட்சிகள் எதிர்பார்த்தன. ஆனால் நான் ஓடி ஒளிபவன் அல்ல, இங்கேயே தான் இருக்கிறேன், நடவடிக்கை எடுத்துவிட்டு உங்கள் முன்னால் தைரியமாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று முதலமைச்சர் சொன்னார். அவருடைய நடவடிக்கையும் அப்படியாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் இன்னொரு புறம் எதிர்க்கட்சிகள் மீண்டும் மீண்டும் இதில் ஆதாயம் தேடக்கூடிய ஒரு அரசியலை கையில் கொண்டே இருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்த மக்களினுடைய உறுப்பினர்களை மீண்டும் மீண்டும் அவமானப்படுத்துகிற விதமாக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் நிரூபித்தால் நாங்கள் பொது வாழ்க்கையிலிருந்தே விலக தயார் என்கிற ஒரு சவாலையும் விடுத்திருக்கிறார்கள். ஏன் இப்படி ஒரு விஷம பிரச்சாரத்தை இந்த எதிர்க்கட்சிகள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள்? என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது? விரிவாக நவாதி கடைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் திரு வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் பாலாஜி அவர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் எழுத்தாளர் ஆதவன் தீட்சன்யா ஸ்கைப் வாயிலாக இணைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையினுடைய டீன் திரு நேரு அவர்களும் இணைய இருக்கிறார். அனைவரையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வசந்தம் கார்த்திகேயன் சார் ஆரம்பிக்க விரும்புகிறேன். என்னதான் சார் நடந்துச்சு கள்ளக்குறிச்சியில்? கலைஞர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 19ஆம் தேதி காலையில் சரியாக 12 மணி அளவில் கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு 10க்கும் மேற்பட்டோர் இது மாதிரி உடல் உபாதைகளால் வயிற்றுப்போக்கு, அதேபோல் வயிற்றெரிச்சல், கண் பார்வை குறைபாடு என்று தொடர்ந்து மருத்துவமனையில் 10க்கும் அதிகமானவர்கள் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டனர். உடனடியாக சம்பந்தப்பட்ட மருத்துவர், மாவட்ட ஆட்சித்தலைவர், சம்பந்தப்பட்ட எஸ்பிக்கு தகவல் சொல்கிறாங்க, இது மாதிரி அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவமனைக்கு நேரடியாக அங்கேயே வரார். அப்போ கலெக்டர் வந்து வானாபுரங்கிற ஒரு வில்லேஜில் நிகழ்ச்சியில் இருக்காங்க. சரி, ஹாஸ்பிட்டல் வந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்த கலெக்டர் சம்பந்தப்பட்ட நமது பொறுப்பு அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனடியாக அமைச்சர் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் நேரடியாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே உள்ள பிரச்சனைகளுக்கு அங்கே என்ன தேவையோ உதவி செய்யணும், உடனடியாக நீங்கள் போங்கன்னு உத்தரவிடுகின்றார். நானும் சரியாக 1 மணிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறேன். மருத்துவமனையில் அந்த 1 மணி நிலவரப்படி 10 நபர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. நான் அந்த 10 பேரையும் போய் பார்த்தேன். சரி, பார்த்து நேரடியாக விசாரித்த பொழுது அவர்கள் எனக்கு வந்து வயிற்றெரிச்சல் இருக்குது, டிசென்ட்ரி ஆகுது, அதே போல் வந்து தொண்டையில் எரிச்சல் இருக்குது, கண் பார்வை மங்கலாக இருக்குது என்று அந்த உள்ள இருக்கிற நோயாளிகள் 10 பேரும் சொல்கிறாங்க. என்னோட வந்து மருத்துவர் நேரு அவர்களும் இருந்தார், டிஆர்ஓ அங்கே இருந்தாங்க, ஆர்டிஓ இருந்தாங்க, கலெக்டர் வெளியில் வந்து ப்ரெஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அப்போ நான் வந்து எல்லா நோயாளிகளும் கேட்டபோது நீங்கள் மருத்துவர்கள் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க என்று அந்த விசாரணைலாம் செய்து அதற்கான மருத்துவ வசதிகள் சிலருக்கு வந்து சலைன் போட்டிருந்தாங்க, சிலருக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருந்தாங்க, இப்படி அவர்கள் என்ன தேவையோ அதை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, அதன் பிறகு ப்ரெஸ் மீட் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது பத்திரிகையாளர் கேட்குறாங்க, இதுமாரி வெளியில் 2-3 பேர் இறந்துட்டதா சொல்கிறாங்க, இது என்ன நடக்குது நிலைமை அப்படின்னு அவங்க கேட்கும்போது அதுக்கு முன்னே டிவியில் வந்து ஓடுது, கள்ளக்குறிச்சியில் வந்து விஷசாராயம் சாப்பிட்டு 10 பேர் இறந்துட்டாங்க, 5 பேர்லாம் இறந்துட்டாங்கன்னு ஓடுதே, உண்மை நிலைமை என்னன்னு கலெக்டரை கேட்கும்போது நான் பக்கத்தில் தான் இருந்தேன். கலெக்டர் சொல்கிறாங்க, எங்களுடைய வந்திருக்க தகவலின்படி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இங்கே வந்து 10 நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், 10 பேருக்கு சிகிச்சை அளித்து கொண்டிருக்கின்றோம். வெளியில் இறந்தது கணக்கு எங்களுக்கு இது வரைக்கும் தகவல் ஆத்தரைஸ்டாக வரல, ஆனால் இறந்ததாக என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் இறந்தவர்களுக்கு உடனடியாக இறந்தவருடைய உடலை பரிசோதனை செய்ய சொல்லியிருக்கின்றேன். அதேபோல் இங்கே நோயாளியாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கும் அவங்க என்ன பிரச்சனை, எதற்காக வந்து உடலில் என்ன பிரச்சனை அப்படின்னு டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கோம். டாக்டர்ஸ் உடனடியாக டெஸ்ட் பண்ணி ஒரு 2 மணி நேரத்தில் தகவல் தரதா சொல்லியிருக்காங்க கலெக்டர் பிரஸில் சொன்னாங்க. சரி, அப்போ அது வரைக்குமே வந்து கன்ஃபார்ம் ஆகலை இல்லையா? ஆமாம், விஷசாராயம் தான் அருந்தினாங்கிறது அது வரைக்கும் தெரியாது. ஓகே, அதன் பிறகு மருத்துவ பரிசோதனை வந்து டாக்டர் 2 மணி அளவில் வந்து விஷசாராயம் சாப்பிட்ருக்காங்க, அதாவது மெத்தனால்
ஓகே. மெத்தனால், அதாவது தொழிற்சாலைகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வகை திரவத்தை தான் சாப்பிட்டுருக்காங்க. அப்ப முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துற வரைக்கும் நீங்களும் உடன் இருந்திருக்கிறீங்க, மாற்றப்படாத கலெக்டர் இப்ப இருந்தார். ஆமா. அப்ப அது வரைக்கும் விஷச்சாராயம்னு தெரியாது. அந்த சந்திப்புங்கிறது சரியா தான் இருந்துச்சு. அப்போ கலெக்டர் இருக்காங்க, டிஆர்ஓ இருக்காங்க, ஆர்டிஓ இருக்காங்க. இன்னும் ஒரு படி மேலே சொல்ல வேண்டும், அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் அதே மருத்துவமனையில் இருக்கின்றார். செந்தில் அவர்களும் அதே மருத்துவமனையில் தான் அங்கே இருந்தார். அவரும் அந்த நோயாளிகளை பார்த்துட்டு வெளியில வந்து பிரஸ்ஸை பார்த்துட்டு அவர் கிளம்பிட்டார். சரி. அதன் பிறகு ஒவ்வொருவராக பேஷண்டோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. அதன் பிறகு அங்கே ஏற்கனவே சேர்க்கப்பட்டிருந்த நோயாளிகளுடைய சுவாச பிரச்சனை ஏற்படுது. அதனால உடனடியாக அவங்களை வந்து உயர் சிகிச்சைக்கு மற்ற மருத்துவமனைக்கு அனுப்புறானே கலெக்டர் அவர்கள், மாற்றப்பட்ட கலெக்டர், இப்போ இருக்கிற எஸ்பி, உடனடியாக அங்கிருந்த டீன்லாம் வந்து முண்டியம்பாக்கத்தில் இருக்கிற டீன், அதே போல் ஜிப்மர் ஹாஸ்பிட்டல், சேலத்தில் இருக்கிற ஜிஹெச் எல்லாத்தையும் தொடர்பு கொண்டு அதற்கான, ஏன்னா மதியம் 3-4 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30க்கும் 40க்கும் அதிகமானவர்கள் நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டார்கள். சரி. ஆக வர்றவங்க சிலர் கிரிட்டிக்கல் பொசிஷன்லையும் வர்றாங்க. ஆக அவங்கள உடனடியாக மற்ற மாவட்டங்களிலிருந்து கிட்டத்தட்ட ஏறத்தாழ பெரம்பலூர், திருச்சி, திருவண்ணாமலை போன்ற பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அவங்கள 40க்கும் அதிகமானவர்களை இந்த மருத்துவமனைகளுக்கு உடனடியாக வெண்டிலேட்டர் வசதியுடன் அங்கே சென்று சேர்க்கப்பட்டது. சரி. உடனடியாக தகவல் அறிந்த பொறுப்பு அமைச்சர், அதேபோல் சுகாதாரத்துறை அமைச்சர் இருவர்களும் கிளம்பி நேரடியாக மருத்துவக் கல்லூரிக்கு மாலை 7 மணிக்கெல்லாம் அவங்களும் வந்துட்டாங்க. அவங்களும் வந்து உயர்மட்ட அந்த சென்னையில் இருக்கிற ஒரு டாக்டர்ஸ் டீம், அதேபோல் ஜிப்மரில் இருக்கிற டாக்டர்ஸ் டீம், முண்டியம்பாக்கத்தில் இருக்கிற டாக்டர்ஸ் டீம், சேலத்தில் இருக்கிற டாக்டர்ஸ் டீம், எல்லா டீமையும் கோஆர்டினேட் பண்ணி சற்று ஏறத்தாழ 100க்கும் அதிகமான மருத்துவர்கள் அங்கே வரவழைக்கப்பட்டனர். போதிய மருந்துகள் அனைத்தும் தயார் நிலையில் இருந்தது. பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் மற்ற மருத்துவக் கல்லூரிகள் தொடர்பு கொண்டு இங்கே என்னென்ன தேவையோ அங்கே தேவைக்கு அதிகமானதை அன்று இரவே தயாராக வைத்து விட்டார்கள். ஆகவே இரவு 1 மணி வரை தொடர்ந்து அந்த மது அருந்தியவர்கள் வந்து கொண்டே தான் இருந்தார்கள். அவர்களை அங்கே மருத்துவம் கொடுக்கக்கூடிய தகுதி உள்ளவர்களை மருத்துவக் கல்லூரிகளையும், இங்கே கொடுக்க முடியாத ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷனில் இருந்தவங்களை மற்ற மருத்துவமனைக்கும் அனுப்பிச்சு வச்சு தான் அதற்கான அன்று இரவு அத்தனை பணிகளும் செய்யப்பட்டது. இதிலே நானும் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன், அதேபோல் மாவட்ட சேர்மன் புவனேஸ்வரி பெருமாள், அங்கே லோக்கலில் இருந்த சம்பந்தப்பட்ட நகராட்சி தலைவர், அதோட எங்கள் எம்பி, நாங்கள் எல்லாரும் ஆம்புலன்ஸ் வசதி இல்லைனாலும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த கருணாபுரம் என்கின்ற பகுதியில் நேரடியாக நாங்களே களத்திற்கு சென்று மருத்துவ குழுவோடு யாரெல்லாம் வீட்டில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஏதோ தலைவலி என்று சொன்னால் கூட அவரை உடனடியாக நாங்கள் பிரைவேட் வாகனத்தில் வச்சு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து நைட்டுக்குள்ள அட்மிட் பண்ணோம். ஆக ஒரு 200க்கும் அதிகமானவர்களை, இந்த விஷசாராயம் அறிந்தியவர்கள் என்று மட்டுமில்லை, சின்னதாக நோய்வாய்ப்பட்டிருந்தால் கூட எங்களுடைய பயத்தின் காரணமாக நாங்கள் அத்தனை பேரையும் கொண்டு வந்து உடனடியாக பரிசோதனை செய்து அதில் இந்த சாராயம் அறிந்தியவர்கள் என்று சொல்லப்படுவதை தவிர மற்றவர்கள் உடனடியாக வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள். அவர்களை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்கின்றவர்களை அங்கேயும், உயர் சிகிச்சை தேவைப்படுவர்கள் சம்பந்தப்பட்ட மற்ற மருத்துவமனைகளும் அனுப்பப்பட்டது. அன்றைய இரவு வந்த அமைச்சர் இருவரும் அதற்கான மற்ற ஏற்பாடுகளை செய்தார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த தகவல் அறிந்தவுடன் உடனடியாக ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகத்தையும், மாவட்ட ஆட்சியர், எஸ்பி, டிஎஸ்பி, சம்பந்தப்பட்ட அந்த இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ உட்பட அத்தனை பேரையும் ஒட்டுமொத்தமாக ஒரு 4 மணி நேரத்தில் மாற்றம் செய்து புதிய எஸ்பி, புதிய கலெக்டர் என்று புதியவர்களை நியமிக்கப்பட்டு அவர்களும் அன்று இரவு 11 மணி அளவிலே சார்ஜ் எடுத்துக்கொண்டார்கள். ஏனென்று கேட்டால் நாங்கள் விடிய காலை 4 மணி வரை நாங்கள் அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் நான் மற்றும் எங்கள் எம்பி, இன்னொரு எம்எல்ஏ எல்லாரும் இருந்தோம். ஆக அவர்கள் 3 மதியம் இரவு வந்தவர்கள் காலை 4 மணி வரைக்கும் நாங்கள் அவங்களோட தான் இருந்தோம். வருகின்ற அந்த நோயாளிகள் 4 மணி வரை வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அதன் பிறகு நாங்கள் சென்று விட்டு மறுநாள் காலையிலும் மீண்டும் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காள், யாரெல்லாம் என்று கிராமங்களில், ஒரு சில கிராமங்கள், சேஷசமுத்திரம், மாடூர், வீரசோழபுரம் போன்ற கிராமங்களில், ஏனென்றால் இந்த உறவினர் வீட்டுக்கு வந்தவர்கள் அவர்களோடு தொடர்புடையவர்கள் என்றெல்லாம் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களையும் அங்கிருந்து கிராமத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. ஆகிய அன்று இரவு இறந்தவர்கள் எல்லாம் மறுநாள் காலையில் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட அந்த குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர்களை திரும்பவும் மீண்டும் அவர்கள் இல்லத்திற்கு எடுத்துச் செல்வது, அங்கே ஈமச்சடங்குகள், அதன் பிறகு அங்கே அவர்களை தகன மேடைக்கு கொண்டு செல்வது என்று அத்தனை பணிகளிலும் எங்களை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு அந்த பணிகளில் இருந்தோம். அன்று மதியம் மாண்புமிகு இளைஞரணி செயலாளரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான அண்ணன் உதயநிதி அவர்கள்
சுகாதாரத்துறை அமைச்சர், எங்கள் பொறுப்பு அமைச்சர் அண்ணன் ஏவாவேல் உட்பட அன்று மதியம் சரியாக 1 மணிக்கெல்லாம் மீண்டும் திரும்ப மெடிக்கல் காலேஜ் வராங்க. வந்துட்டு சம்பந்தப்பட்ட எல்லா பேஷண்ட்டையும் பார்த்துட்டு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சென்று அவங்களையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதன் முதலமைச்சர் அவர்கள் நிவாரணத் தொகை அறிவிக்கப்பட்ட அந்த நிவாரணத் தொகை புதிதாக பொறுப்பேற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர், எங்களுடைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாரையும் டீமோட போய் அவர்களுக்கு அந்த நிவாரணத் தொகையை கொடுத்து விட்டு தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு என்னென்ன மருத்துவங்கள் வேண்டும், என்னென்ன மருந்துகள் கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் திரும்ப ஒரு ரெவியூ பண்ணி அதற்கான வசதிகளையும் செய்து கொடுத்து அன்று மாலை மீண்டும் சென்னைக்கு புறப்பட்டார்கள். என்னவென்று கேட்டால், நாங்கள் தொடர்ந்து 2 நாட்களாக சட்டமன்றம் நடந்து கொண்டிருந்தது. சட்டமன்றத்திற்கு கூட நாங்கள் செல்லாமல் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து நாங்கள் அந்த பணியில் எங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருந்தோம். நேற்றைய தினம் கூட ஜிப்மருக்கு சென்றிருந்தோம், விழுப்புரம் சென்றிருந்தோம், சேலத்தில் இருக்கின்ற அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு அங்கே இருக்கிற நோயாளிகளையும் பார்த்து விசாரித்து இதில் பாதிக்கப்பட்டவர்கள் இறந்தவர்கள் குடும்பங்களுக்கு திரும்ப அந்த பாடியை ஒப்படைக்கிறது, அவங்களை அடக்கம் பண்ண வேண்டிய விஷயம், யாருக்காவது என்ன தேவை என்பதை ஒவ்வொருவராக பார்த்து அந்த பணிகளை நாங்கள் முழுமையாக நிச்சயமா ஈடுபடுத்திக் கொண்டோம். கண்டிப்பா. இப்போ நீங்க 18ஆம் தேதியிலிருந்து வரிசையா என்னென்ன நாங்கள் இருந்தோம், களத்திலே தான் இருந்தோம், மக்களோட தான் இருந்தோம் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் நீங்க பட்டியல் போடுறீங்க. இருந்தாலும் கூட இன்றைக்கு பாமகவினுடைய தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு கடுமையாக வைக்கப்படுது. அவங்க தொடர்புலலாம் இருக்கிறாங்க, அவங்கள வாழ்த்தி போஸ்ட் அடிக்கிறாங்க, இன்னொன்று நீங்கள் அவங்களெல்லாம் விடுவிக்க சொல்கிறீங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. அதை பற்றிய பதிலாக நான் அடுத்த சுற்றுகளை நான் வாங்கிக்கிறேன். பாலாஜி சார், அதாவது ஒரு பக்கம் எப்படி மக்களோட நாங்கள் களத்தில் இருந்தோங்கிற விஷயங்களை வசந்தம் கார்த்திகேயன் அவர் சொன்னார். ஆனால் இன்றைக்கி சட்டசபையில் பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு இன்றைக்கும் அதிமுக இதை விவாதிக்கணும்னு சொல்கிறாங்க. எதிர்க்கட்சி கேட்கறது நியாயம்தான். அங்கே என்ன நடந்தது, யார் மேல தவறு? அதாவது இந்த சம்பவம் நடைபெற்று சட்டமன்றம் முதல் நாள் வந்து ஆபிச்சேரி இருந்தது, முடிஞ்சது. 2வது நாள் வந்து தொடங்கினப்பவே வந்து ஏற்கனவே வந்து முதலமைச்சராக இருந்தவர், பல ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அவையில் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை எழுப்புவதற்கென்று நேரமில்லாத நேரம் நம்ம சொல்கிற 0 ஹவர் இருக்குது. அது வந்து எப்போனா கொஸ்டின் அவர் முடிஞ்ச பிறகு தான். இனிஷியலாக வந்து ஒரு வேளை சபை நடவடிக்கைகளை ஒத்தி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு நடைமுறை இருக்கிறது. ஒரு 1 மணி நேரம் முன்னாடியே வந்து சபாநாயகர் இடத்துல வந்து இன்றைக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது, இது குறித்து அவையில் விவாதிக்க வேண்டும் என்று சபாநாயகர் இடத்துல கொடுக்கணும், கோரிக்கை கொடுக்கணும். இந்த கோரிக்கை கொடுத்து ஏற்பதோ அல்லது மறுப்பதோ வந்து சபாநாயகருடைய உரிமை. இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் சபை கூடிய உடனேயே வந்து மொத்தமாக அவர் திரு எடப்பாடி பழனிசாமி எழுந்து சத்தம் போடுறதும், அவர் கூட இருக்கவங்கெல்லாம் கூச்சல் குழப்பம் ஏற்படுறதும், முன்னாடி வந்து உட்கார்றதுமான ஒரு நிலையை ஏற்படுத்தினாங்க. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டுன்ற மாதிரியான ஒரு சூழல் தான். நீங்கள் அதுவும் குறிப்பாக வந்து எதிர்க்கட்சி தலைவர் என்பது ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது இது போன்ற ஒரு பிரச்சனை இருக்குன்னா உண்மையிலேயே வந்து அவர்கள் வந்து இந்த பிரச்சனையில் வந்து அவங்களுக்கு அக்கறை இருக்கிறது, மக்கள் மீது அக்கறை இருக்குதுன்னா என்னன்றதை பேசலாம். அதற்கான வாய்ப்பு கொடுப்பதற்கான சூழல் எல்லாம் இருந்தது. நேற்றைக்கு அது மாதிரி பண்ணிட்டு வெளிநடப்பு போனாங்க. இன்றைக்கு மீண்டும் அதையே வந்து செய்துவிட்டு வெளிநடப்பு செய்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க, அவர் வந்து மருந்தை பற்றி பேசும்பொழுது கூட ஓமிப்ரசால் வந்து இல்லை அப்படின்னாரு முதல் நாள். அது வந்து அசிடிக் ட்ரீட்மெண்ட்டுக்காக இருக்குது. அப்புறம் வந்து ஃபோமிப்ரிசோல் வந்து அது வந்து மெத்தனால் கன்சியூம் பண்ணவங்களுக்கான ஒரு இன்ஜெக்ஷன். அது முதல்ல அது இல்லைன்னு நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து அது இருப்பு இருக்குன்னு எடுத்து காமிச்சார். உடனே இன்றைக்கி மாற்றி பேசுகிறாரு. அதுக்கும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. வெளியில் போய் மக்களை குழப்புகின்ற செய்திகளை பரப்புகின்றவர் உள்ளே வந்து சட்டமன்றத்தில் வந்து இது பற்றியெல்லாம் பேசலாம். உண்மையிலேயே அவர் வந்து பேசுகிறது உண்மையாக இருந்ததுன்னா சட்டமன்றத்தில் நேருக்கு நேர் வந்து அரசியலில் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கார், எல்லா அமைச்சர்களும் இருக்காங்க, மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கார், நேராகவே கேட்கலாம். ஆனால் அதை விடுத்து இன்றைக்கி வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் மாதிரி. இதில் குறிப்பாக நம்ம என்ன கவனிக்க வேண்டியதுன்னா அவருடைய பொலிட்டிக்கல் கெரியரில் வந்து பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இப்போ என்னவா இருக்குன்றது வந்து இதில் வந்து ஒரு கொஸ்டினாக வருது. இப்போ தேர்தல் முடிஞ்சது. தேர்தல் முடிந்த உடனே அவங்களுக்கான அரசியல் இருப்பில் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆட்டத்தினால வந்து எதையாவது ஒன்று செஞ்சு வந்து தக்க வைக்கணுன்ற மாதிரியான ஒரு சூழல்ல தான் இதை வந்து இந்த இப்போ நீங்க சொன்னீங்க கேள்வி நேரம்ங்கிறது ரொம்ப முக்கியம் தான். பட் எடப்பாடி வெளியில வந்து சொன்னது என்ன அப்படின்னா, இது மக்களுக்கான பிரச்சனை, 55 பேர் இறந்திருக்கிறாங்கன்னா பெரிய விஷயம், அதை பத்தி ஏன் நீங்க விவாதிக்க மாட்டீங்க, வாய்ப்பு தரேன்னு ஏமாத்துறாரு பேரவைத் தலைவரும் குற்றச்சாட்டு வைக்கிறார். இது வந்து பிஸ்னஸ், அவையினுடைய பிஸ்னஸ்ன்றது முதல் 1 மணி நேரம் கேள்வி நேரம், கேள்வி நேரமும் மக்களுக்கானது தான். இப்போ நீங்கள் என்னென்னா கேள்வி நேரத்தில் வந்து சட்டமன்ற உறுப்பினர் பல நாட்களுக்கு முன்பாக அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி கொடுத்து அது லிஸ்ட் ஆகி வருது.
அதில் ஒன்றும் கேள்வி நேரத்தில் ஒன்றும் வேறு எதுவும் பேச போகிறது இல்லையா, மக்களுக்கான பிரச்சனை. அதனால் இதை வந்து நம்ம வந்து புறந்தள்ளல, இந்த பிரச்சனையை பேச முடியாது பேசக்கூடாதுன்னு சொல்லலை. இந்த பிரச்சனை தொடர்பாகவே வந்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எல்லோரும் கொடுத்துருக்குறோம். இது ஏதோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டுமே இந்த பிரச்சனையை பேசணுன்ற அக்கறை பேசியிருக்கிறீங்க. ஆமாம், இது அவர் மட்டுமே அக்கறை உள்ள பிரச்சனை இல்லை, எல்லாருக்குமே அந்த அக்கறை இருக்கிறது, எல்லோருக்குமே அந்த கவலை இருக்கிறது, எல்லோருக்குமே இதை பற்றி பேச வேண்டும், அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், அரசு இதில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகிறது என்பதை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும், அதில் வந்து கருத்துக்களை பதிய வேண்டும். எல்லோருக்குமே இருக்கு அந்த பிரச்சனை. நிச்சயமா இது ஏதோ அவர் மட்டுமே வந்து மக்களை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்ல. நீங்க எல்லோருக்கும் இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு அந்த கேள்வி வருது. கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து விமர்சிக்கிறார். மேம்போக்கா சொல்றாங்க, அவங்க வந்து திமுகவுக்கு ஆதரவாவே பேசுறாங்க, மக்களுக்கு ஆதரவா யாரும் இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் கூட்டணி கட்சிகள் மேல வைக்கிறேன். நேற்றைக்கு பேசியவர்கள் எல்லோருடைய பேச்சுக்களும் எல்லாமே வெளியில பப்ளிக் டொமைன்ல இருக்கு. அதில் வந்து எல்லோருமே வந்து மிக அழுத்தம் திருத்தமாக வந்து இது தொடர்பான கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. முதலமைச்சரே ஒரு படி மேலே போய் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்கறதுக்கான ஒரு நிலையில் இருக்கிறனால நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை வந்து பண்ணுறேன்ற லெவலில் கூறியிருக்கிறீர்கள் சொல்கிறாரு. இது வந்து யாரையும் ஒன்றும் திசை திருப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் எல்லாருமே வந்து இந்த பிரச்சனையை பொறுத்து இது என்னென்னா, நீங்கள் வந்து இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறத வந்து இதை பற்றிய வந்து உண்மையான அக்கறையோடு கருத்துக்களை வெளிப்படுத்தினால் அதனால் வந்து எந்த மாற்றமும் எந்த இதுவும் கிடையாது. இப்போ நாங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இப்போ 2 நாள் வந்து எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழ் அங்கே போய் ஒரு வீடாக போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. பார்த்துட்டு வந்து இப்போ எங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட், நாங்கள் வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு வந்து நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுறோன்னா வந்து மதுவிலக்கு என்பது வந்து நிரந்தரமாக வேணுன்றது, அதை வலியுறுத்தி நாங்கள் 24ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். சரி, இப்போ இது எங்களுக்கான ஸ்டாண்டு, எங்களுக்கான நிலைப்பாட்டில் இருக்கும். இதில் வந்து ஒன்றும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைவர் வந்து அப்பீஸ் பண்ணணுன்ற எண்ணம்லாம் கிடையாது. என்ன இருக்கோ எங்கள் ஸ்டாண்டை நாங்கள் அந்த மாதிரி எல்லோருக்குமான நிலையில தான் இருக்கும். நீங்களும் அதை செஞ்சுருக்கலாம் தாராளமாக. வந்து நீங்கள் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் வந்து நீங்கள் வந்து பேசியிருக்கலாம். நீங்கள் வந்து அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எல்லா ப்ரிவிலேஜும் இருக்குது. சரி, சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற பொழுது மற்ற கட்சியினுடைய தலைவர்கள் இல்லை மற்றவர்களுக்கு கூட இருக்கக்கூடிய நேரம் கன்சைன்ட் கூட உங்களுக்கு இல்லை. கண்டிப்பாக நீங்கள் என்னென்னலாம் பேசணும், நீங்கள் வெளியில் எவ்வளோ பேசுறீங்களே, எல்லாத்தையும் அங்கே வந்து பேசியிருக்கலாமே. நிச்சயமா பத்திரிகையாளர் சந்திப்பை விட அதிக நேரம் கூட பேரவேளை பேசியிருக்கலாம். தெரிந்தும் கூட ஏன் இப்படி வெளிநடப்பு அப்படிங்கிறது அது என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு சபையில் பேசுறதுன்றது அதில் வந்து அங்கே வந்து பேசுறது வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குது, உங்களுக்கான அதுக்கான ஒரு லைபிலிட்டி இருக்குது. நீங்கள் அங்கே பேசக்கூடியதற்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும். ஓகே, நீ வெளியில் இப்போ நீங்கள் அதனால தானே அது அந்த சபை என்பதற்கான ஒரு வேல்யூ இருக்குல்ல. கண்டிப்பா நீங்கள் அங்கே வந்து நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா நீங்கள் பேசுறதுக்கான ஒரு அதை நீங்கள் பேசுறது சரின்றது தெரியும், இல்லை வந்து அத்தாரிட்டி இருக்கும். நீ வெளியில் போய் யார் வேணா என்ன வேணா பேசுகிறன்ற மாதிரி உங்களை வந்து மக்கள் அங்கே அனுப்பி வச்சிருக்கிறது அதுக்கு தானே அனுப்பி வச்சிருக்காங்க. அங்கே போய் பேசுறது அங்கே வந்து பேசியிருக்கலாம். கண்டிப்பாக. ஆனால் அதை விடுத்து இவர்கள் இது மாதிரி பண்ணுறதுக்கான ஒரே அடிப்படை என்னன்னா, ஏதாவது ஒன்று சொல்லணுமேன்றதுனால சொல்கிறது. எந்த விதமான விமர்சனங்களாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வது முதலமைச்சர் ரொம்ப ரொம்ப இயல்பா சொல்றாரு. விமர்சனங்கள் யார் வேணா செய்யலாம், அதில் ஒன்றும் ஏற்றுக்கொள்வதில் வந்து எங்களுக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை, நீங்கள் வந்து ஆலோசனைகள் சொல்லுங்கன்றார். இதை இன்னும் கூட சொல்ல போனால், நீங்கள் அவங்க எழுந்திருச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்பொழுது அவை முன்னவர் வந்து அப்போ கூட ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அவங்க எல்லாரையும் உட்கார வச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கன்றாரு நேற்றைக்கு. சரி, நீங்கள் சொல்லுங்கள், என்ன சொல்ல வரீங்களா சொல்லுங்கள், எதிர்கட்சி தலைவர் சொல்லுங்கன்றாரு. அப்போ அதை கூட காது கொடுத்து கேட்கல அவங்க. சரி, அதற்கு கூட உடன்படலை. அதனால் இது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்பாடு இல்லையே தவிர ஏதோ காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் வந்து ஒரு அரசியல் ரீதியான காழ்ப்புணர்ச்சி அடிப்படையில் செய்யக்கூடிய நடவடிக்கை. முதல்வர் பேசும்போது கூட சொன்னார், நான் அதை அரசியலாக்க விரும்பல, ஒருவேளை அவங்க இங்க பேசினா அவங்க ஆட்சியில் என்ன நடந்ததுன்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, அதற்கு பயந்து தான் நாடக அரசியல் வந்து அப்படி பண்றாங்க. நீங்க கவனிக்கணும், கடந்த காலங்களில் இதே சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருந்தவர்கள் ஒவ்வொரு முறை ஏதோ ஒரு நிகழ்வு நடந்ததோ பிரச்சனை நடந்ததோ அந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஓகே, நீங்கள் வந்து அதுக்கான ஒரு எக்ஸ்கியூஸாக என்ன பண்ணுவாங்கன்னா, கடந்த காலங்களில் இது நடந்தது, அங்கே இது நடந்தது, இங்கே இது நடந்தது தான் பேசுவாங்க. அவர் அந்த மாதிரியான ஒரு தரம் தாழ்ந்த ஒரு அரசியலை வந்து கையில் எடுக்கணும். அவர் சொன்னார் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அது சொல்லி தான் ஆகணும், அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி தான். கண்டிப்பா யார் கேட்க போறா, யார் என்ன சொல்ல போறாங்க, அவர் வந்து அந்த பட்டியல் எடுத்து படிச்சாருன்னா சட்டமன்றத்தில். கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் என்ன நடந்தது, எரிசாரா என்ற சொல்லாடல் வந்து தமிழ்நாட்டில் வந்து எப்போ புழக்கத்தில் வந்தது, இதெல்லாம் பேசினா வந்து யார் கேட்க போறாங்க. நிச்சயமா ஆக்கப்பூர்வமான அரசியலா இருக்கணும் அவர் நினைச்சார். ஆனா மட்டும் எதிர்க்கட்சிகள் அப்படி நினைக்கலன்னு நீங்க சொல்றீங்க. அதிமுக பேசும். ஆதவன் திருச்சென்னியா சார், உங்கள்கிட்ட தான் கேட்க விரும்புறேன். அதாவது இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அரசனுடைய நடவடிக்கை ஒரு பக்கம் முதலமைச்சர் வேகமா எடுத்துட்டே இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அதிமுக சட்டசபையில நாங்க பேச கேட்கிறோம் ஆனா எங்களுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு வெளிநடப்பு பண்றாங்க 2 நாளா. உங்களுடைய கருத்து? வணக்கம். இதுல நம்ம உடனடியாக செய்ய வேண்டிய வேலைகள், தொலைநோக்கோடு செய்ய வேண்டிய வேலைகள்னு சிலது இருக்குன்னு நினைக்கிறேன். சரி,
அரசு என்கிற முறையில் உடனடியாக செய்ய வேண்டிய அனைத்தையும் இப்போது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி சிகிச்சை, பிறகு சிகிச்சை பலனளிக்காமல் இறந்தவர்களுக்கான அவங்க குடும்பத்துக்கான தீர்வுதவி, அவங்க குழந்தைங்களுக்கான பொறுப்பேற்பு, இது போன்ற சமூக நோக்குல செய்ய வேண்டிய வேலைகள்லாம் ஒரு அரசாங்க முறையில் உடனடியாக செஞ்சிருக்காங்க. இந்த குற்றங்களை இழைத்தவர்கள் என்று பார்த்தால் அந்த கள்ளச்சாராயத்தை விற்றவர்கள், பிறகு அவங்களுக்கு சப்ளை பண்ணவங்க, இவங்களெல்லாம் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. ஒரு அரசு நிர்வாகம் என்கிற முறையில் மாவட்டத்தில் இதற்கு பொறுப்பேற்றிருக்க வேண்டிய அதிகாரிகள் சிலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள், சிலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் உடனடியா செய்ய வேண்டியது. ஆனா ஒரு தொலைநோக்கா நம்ம இப்ப செய்ய வேண்டியதுதான். எடப்பாடி பேசுற விஷயத்தெல்லாம் நம்ம எவ்வளவு தூரம் விவாதிக்கணும்னு தெரியல. ஏன்னா அவரு தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்தப்ப நான் உங்களை மாதிரியே நானும் தொலைக்காட்சியில பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ற ஒரு முதலமைச்சரா இருந்தவர். அதனால நம்ம அவரு இப்ப பேசுற விஷயங்களை அவரு அரசியல் ரீதியாக அவரு உண்மையில் அவர் ஏதாவது பேசுவதாக இருந்தால் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் வேறு என்ன செய்ய வேண்டும் என்பதையும், இந்த பிரச்சனை இனிமேல் வராமல் ஒரு உயிரிழப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு சமூக அக்கறையோடு என்ன செய்யலாம் என்று ஒரு பொறுப்புணர்ச்சியோடு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் ஆலோசனைகள் சொல்லவுதான் இந்த நேரத்திலே சரியே ஒழிய, இதிலே நீங்கள் குற்றம் சாட்டி கொண்டு வெளிநடப்பு செய்து கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு வருவதனால் எதுவும் இங்க பலனளிக்க போவதில்லை. இப்போது நாம் செய்ய வேண்டியது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய அரசு மற்ற கட்சிகள் எல்லோருமே சேர்ந்து அந்த மக்களுக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டியிருக்கிறது. அந்த மக்கள் பக்கம் நாம் நிற்கிறோம், ஒரு அரசு நிற்கிறது, இந்த பொது சமூகம் நிற்கிறது என்கிற நம்பிக்கையை ஊட்ட வேண்டியிருக்கிறது. ஒரு 50க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிற சூழல்ல அந்த குடும்பங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டியிருக்கிறது. மது பயன்பாடு என்பது இன்றைக்கு ஒரு குடி நோயாளிகளை உருவாக்கக்கூடிய அளவுக்கு போயிருக்கிற போது அதை எப்படி நாம் சரி செய்வது, சமூகத்தில் குடிக்கு எதிரான ஒரு பரப்புரை எவ்வாறு மேற்கொள்வது, கூட்டாக அனைத்து இயக்கங்கள் அரசு எல்லாமே மேற்கொள்வது என்பது போன்ற விஷயங்கள் மதுவினுடைய தொலைநோக்கு பார்வையோட சில விஷயங்களை முன்வைக்க வர்றீங்க. நான் புரிஞ்சுக்கிறேன், நம்ம தொடர்ந்து அதை பேசலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் முன்னால் நம்ம அவர்கள் பக்கம் நிற்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குன்னு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா? அவர்களுக்கு உதவி செய்யறதையோ அவர்களுக்கான அந்த நிவாரண உதவித்தொகை கொடுக்கறதையோ மீண்டும் மீண்டும் விமர்சிக்கக்கூடிய ஒரு போக்கு இருக்குல்ல, அதை நம்ம எப்படி பாக்குறது? இல்ல, அந்த விமர்சிக்கிறவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, இத ஒரு சட்ட கண்ணோட்டத்திலிருந்து கள்ளச்சாராயம் குடிக்கிறது தப்பு, கள்ளச்சாராயம் விற்கிறது தப்பு, அது குடிக்கிறது தப்பு, ஆகவே குடிச்சுதானே செத்தாங்க, கொழுப்பெடுத்து குடிச்சாங்க செத்தாங்க, இதுக்கு போய் எதுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறது. இது முழுக்க முழுக்க ஒரு சட்ட பூர்வமான பார்வையிலிருந்து சொல்றது. ஆனால் ஒரு சமூக கண்ணோட்டம் தேவை. அந்த மக்கள் ஏன் குடிக்கிறார்? இன்னைக்கு இளங்கோவன் ராஜசேகரன் போன்ற மூத்த பத்திரிகையாளர் அவரு ஃப்ரண்ட் லைன்ல ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காரு. ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு டாஸ்மாக்ல சமீபமாக ஏற்பட்ட விலையேற்றம், அந்த விலையேற்றத்துக்கு பிறகுதான் இந்த கள்ளச்சாராய பயன்பாடு என்பது மிக அதிகரிச்சிருக்குது. ஒரு 6-7 மாதமாகத்தான் இது அதிகரிச்சிருக்குதுன்னு சொல்றாங்க. தொடர்ந்து வித்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க 15-20 வருஷமா வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்ப பயன்பாடு எங்கிருந்து வருது? இதை குடிச்சவங்க எல்லாம் யாரு, செத்தவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப உடல் உழைப்பு சார்ந்த கடின உழைப்பாளிகள், மூட்டை தூக்குறவர்கள், சாக்கு தைக்கிறவங்க, அல்லது லோடு மேனு, இந்த மாதிரியாக அன்றாடம் உடல் உழைப்பு சார்ந்தவர்கள். அவங்க தங்களுடைய அந்த உடல் உழைப்பிலிருந்து அந்த வலியிலிருந்து ஒரு நிவாரணத்திற்காக அவர்களுடைய வருமானத்திலிருந்து டாஸ்மாகில் இருக்கக்கூடிய ஒரு மதுவை வாங்கி பயன்படுத்த முடியாத அளவுக்கு அவங்களுடைய பொருளாதார நிலைமை இருக்கிற போது இவங்க எளிதாக கைக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய வருமானத்துல ஒரு சிறு தொகையில டாஸ்மாக்ல கூடுதலாக செலவழித்து கிடைக்கக்கூடியதை விடவும் குறைவான ஒரு பாதி அளவில் இந்த கள்ளச்சாராயம் கிடைக்கிற போது அது நல்லதுதான் என்று நினைத்து அவர்கள் வாங்கி பயன்படுத்தி செத்து போயிருக்கிறார்கள். இதுதான் போன்ல கூப்பிட்டு சொன்னா அப்படியே டோர் டெலிவரி நடக்கிற மாதிரி கொண்டு நேர்ல கொடுத்துட்டு போவாங்கன்னு சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரி அவங்க இந்த காரணங்களாலதான் அவங்க குடிச்சிருக்கிறாங்க. அவங்க சமூகவியல் பொருளியல் காரணங்கள் இதெல்லாம் இருக்கு. இதை பார்க்காம அவங்க செத்தவங்களுக்கு எதுக்கு கொடுத்தாங்கன்னா, செத்தவங்களுக்கு எதுக்கு கொடுக்க போறாங்க? செத்தவங்களை யாராவது எழுப்பி கொடுக்க முடியுமா என்ன? இல்ல குளிமாட்டை கொண்டு போய் புதைச்சாங்களா பணத்தை வச்சு? இல்லையே. அவங்களால் நிராதரவாக விடப்பட்டிருக்கக்கூடிய குடும்பத்திற்கு, குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கு இதை செய்திருக்கிறார்கள். இதை மிக பொறுப்பு இல்லாமல், எந்த சமூக அக்கறை இல்லாமல்
ஒரு விபத்துல கூட செத்து போயிடுறாங்க. உடனடியா அரசுகள் நிவாரணம் அறிவிக்கிறாங்க. அப்ப கொழுப்பு எடுத்து போய் தான் அவங்க வீட்டுல இல்லாம பயணம் போனாங்க, அவங்க செத்ததுக்கு எதுக்கு கொடுக்கணும்னு யாராவது சொல்றோமா? இல்ல குவைத்துல போய் இப்ப வந்து அங்க ஒரு தீப்பிடித்து அங்க ஒரு பெரிய விபத்து நடந்துச்சு வளைகுடா நாட்டுல. அங்கிருந்து நம்ம விமானத்தை அனுப்பிச்சு அந்த இதெல்லாம் எடுத்துட்டு கொண்டு வர்றது, சடலங்களை எல்லாம் கொண்டு வந்து இறுதி மரியாதை செய்யற வரைக்கும் அரசு பொறுப்பேற்றுக் கொண்டது. இதெல்லாம் ஒரு சமூக நல அரசு பொறுப்பேற்றுக் கொண்டு செய்ய வேண்டிய வேலைகள் எப்படியோ அது போலத்தான் இப்ப செஞ்சிருக்காங்க. நீங்க அந்த மாதிரி செய்யும் போது அதற்கு உள்நோக்கம் கற்பித்து அல்லது அனாவசியமான செலவு என்றெல்லாம் பேசுவது என்பது, இப்படி பேசுறவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, கடந்த காலத்துல அரசர்கள் காலத்தில் இருந்து பல்வேறு பெயர்களில் மோசடியாக யாகங்கள் நடத்தியும் அல்லது மானியங்கள் என்கிற பெயரில் இந்த ஊர் சொத்தை, பொது சொத்தை, கோயில் சொத்தை, அரசு கஜானாவை காலி செய்தவர்கள். ஒருவேளை சோத்தை கூட உழைச்சி சாப்பிடாம ஓசி சோறுல தின்னு உடம்பு வளர்த்தவங்க, பரம்பரையா சொத்து சேர்த்தவங்க, நிலத்தை அபகரிச்சவங்க, கோயில் நகைகளை கொள்ளடிச்சவங்க, இவங்களுடைய இன்றைய வாரிசுகள்ல சில பேர் தான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறத வந்து நீங்க பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குடிகாரனுக்கு கிடைக்கிற, ஒரு குடிச்சு செத்தவனுக்கு கிடைக்கிற தொகையோட ஞானபீட அவார்டுக்கு குறைவா காசு கிடைக்குதுன்னா அப்ப குடிச்சு சாவு, நீ எதுக்கு எழுதுற? இதெல்லாம் ஒரு பொறுப்பற்ற பேச்சு, எந்த ஒரு சமூகவியல் கண்ணோட்டம் இல்லாத பேச்சு. ஒரு ஸ்டேட் பேங்க் அதானிக்கும் அம்பானிக்கும் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணுது. அன்னைக்கு எந்த எழுத்தாளரும் எந்த நாடகவியலாளரும் இதுல ஏன் வரிப்பணம் இருக்குது, எதுக்கு அதானிக்கும் அம்பானிக்கும் தள்ளுபடி பண்ற என்று இதுவரைக்கும் யாரும் கேட்கல. இன்னைக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்த உடனே இதுல ஏன் வரிப்பணம் இருக்குது, எனக்கு கேள்வி கேட்க உரிமை இருக்குதுன்னு இந்த உரிமையை எத்தனை இடத்துல இவங்க கேட்டிருக்கிறாங்க? ஒரு பிரதமர் வந்து 10 லட்சம் ரூபாயில கோட்டு தைச்சு போட்டது என்ன அவர் சொந்த காசுலயே போட்டாரு? அன்னைக்கு எங்க நம்ம கேட்க போனோம்? இதெல்லாம் வந்து ஒரு அடித்தட்டு மக்களுக்கு ஒரு உதவி செய்கிற போது இவர்களுடைய அற உணர்ச்சி வந்து பொங்கி வலியுது. ஒரு திறக்கப்பட்ட ஒரு மதுபாட்டில போல அப்படி பொங்கி வலியுது இவங்களுக்கு. இது ஒரு அப்பட்டமான முழுக்க அடித்தட்டு மக்கள் மீதான வரலாற்று ரீதியான வன்மம், வெறுப்புல இருந்து வரக்கூடியது. ஒரு மேல்தட்டு பார்வை, ரொம்ப விட்டேத்தியான பார்வை. அதை நாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை. தமிழ் சமூகம் அதை நிராகரிக்கிற அளவில் தான் நீங்கள் அதற்கு எதிர்வினையாக சமூக ஊடகங்களில் எல்லாம் வந்திருக்கக்கூடிய கருத்து எல்லாம் இது போன்ற வாதங்கள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமா. அப்போ சட்ட ரீதியா அணுகணும் அப்படிங்கறத கடந்து சமூக ரீதியான ஒரு பார்வை என்பது வேண்டும். அரசு அப்படியான ஒரு பார்வை வைத்திருக்கிறாங்க நீங்க சொல்றீங்க. அதுக்கு பிறகு ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு பார்வை வைக்கணும் நீங்க சொன்னீங்க. அந்த கருத்தையும் நான் வாங்கிக்கிறேன். வசந்தம் கார்த்திகேயன் சார், அதாவது இப்போ அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் என்னதான் இருந்தாலும் 55 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கும்போது மக்களினுடைய கோபம் என்பது ஒரு மக்களின் பிரதிநிதிகள் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம மேல் திரும்பி இருக்கிறதா அப்படிங்கிறதா? ஏன்னா திரும்ப எதிர்க்கட்சிகள் எல்லாமே உங்களை குற்றம் சாட்டி பேசுகிறாங்க, நேரடியாக சம்பந்தமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே, அந்த கருத்தில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் 19ஆம் தேதி காலையிலிருந்து சரி நேற்று இரவு 2 மணி வரைக்கும் பாதிக்கப்பட்ட கருணாபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இந்த 2 இடத்துல மட்டும்தான் நாங்கள் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 54 நபர்கள் இறந்திருக்கிறாங்க. 54 நபர்கள் இறந்த ஒரு பகுதியில் நாங்கள் அவர்களோட இருக்கிறோன்னா எங்கள் மேல் குற்றமோ எங்கள் மீது அவர்களுக்கு தவறான எண்ணங்களோ இருந்தால் மக்களோடு எப்படி நாங்கள் இருக்க முடியும்? உள்ள போக முடியுமா? நாங்கள் அவர்களோடவே இருக்கிறோம். சரி, எல்லா விஷயங்களும் நாங்கள் தான் பார்த்துக்கிறோம். மக்களோடு ஒன்றாக தான் நாங்கள் இருக்கின்றோம். நாங்களே தான் இப்போ 19ஆம் தேதி இந்த தேதியிலிருந்து இல்லை, தொடர்ந்து அந்த பகுதிக்கும் எங்களுக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு. சரி, எனக்கு அங்கே உள்ளவர்கள் ஒவ்வொரு வீட்டில் இருப்பவரும் நேரடி பரிச்சயம் உண்டு எனக்கு. ஆகவே என்னை பொறுத்த என்னையோ எனது சக சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியனோ எங்களுடைய சேர்மனாக இருக்கட்டும், நாங்கள் எல்லாரும் அவங்களோட தான் இருக்கோம். அவங்களுடைய கோபம் எங்கள் மேலே இல்லை. எதிர்க்கட்சியினர் அவங்க வீண் விளம்பரத்துக்கும் இல்லை. இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னா எதிர்த்தரப்பில் ஒருத்தர் இருந்தாருன்னா நிச்சயமாக அந்த கேள்வி கேட்டிருப்பார். அப்போ அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை முறை தெரியாதா? அவங்க விஷச்சாராயம் குடிக்க போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்போல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதானே இது நடந்திருக்குன்ற கேள்வி நம்ம மேலே திரும்ப வைப்பாங்களே? இல்லை. அவங்க அன்றாடம் சாராயம் குடிக்கிறாங்கன்னு இப்படி அர்த்தம். ஓகே, அன்றாடம் சாராயம் இப்படி விஷ சாராயம் குடிச்சாங்கன்னா இறந்துட்டு போயிருக்கணும். சரி, அதெல்லாம் கிடையாது. எதுக்கு அது நாங்கள் எங்களோட நேருக்கு நேர் பேசுறது கூட தயாராக இருக்கட்டும். அது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியாக இருந்தால் நாங்கள் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் நேருக்கு நேர் விவாதிக்கிறது தயாராக இருக்கின்றோம். காரணம் என்னவென்றால் அந்த பகுதியில் உள்ளவர்கள் எங்களுக்கு நன்கு அறிமுகமானவர்கள். நாங்கள் அங்கே அந்த மக்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள், அவருடைய அத்தனை நலன்களிலும். அந்த ஒரே காரணம் தான் எங்கள் மீது வச்சிருக்க நம்பிக்கை தான் நாங்கள் அவர்களோடு இருக்கிறோம் களத்தில். இல்ல மக்கள் யாருமே இல்லையா? இல்ல மக்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்கன்றீங்க. அப்ப நாங்க பாக்குறோம், ஏன்னா நீங்களும் போறீங்க, மக்கள் எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கல. ஆனா எதிர்க்கட்சிகள் சொல்றேன், குற்றம் சாட்டு சொல்லுகின்ற எதிர்க்கட்சியினர் தான் களத்தில் இல்லை, அவங்க தான் களத்துக்கு வரல. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க யாராவது போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு போனா இவங்க
தலையிட்டு வெளியே எடுக்கிறாங்க, இவங்களுடைய ஆதரவுடன் அது நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ரெண்டாவது, அவங்களுடைய வீட்டுக்கு முன்பாக உதயசூரியன் சின்னம் வரையப்பட்டிருக்கிறது, மலையரசன் எம்பியா வெற்றி பெற்றார், அவருக்கு வாழ்த்து தெரிவித்து போஸ்ட் அடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சம்மந்தப்படுத்தி சொல்கிறாங்களே. இல்லை, மலையரசன் அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளிகள் பேனர் வைத்ததாக ஒரு தவறான செய்தியை சொன்னார்கள். அப்படி பேனர் வைத்திருந்தால் கண்டிப்பாக தெரிந்திருக்கும். ஏதோ ஒரு ரகசியமாக ஒரு இடத்துல பேனர் வச்சுக்க முடியாது. ஒரு ஃப்ளெக்ஸ் பேனர் வச்சா கண்டிப்பாக மக்கள் பார்வையில் படுகிற இடத்துல தான் வைக்க முடியும். கடந்த அந்த கள்ளக்குறிச்சி நகரத்தை பொறுத்தவரை எல்லா இடங்களிலும் சிசிடிவி கேமரா இருக்குது. அந்த கேமராவை எடுத்து செக் பண்ணிட்டு நாளைக்கு அப்படி இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் பதில் சொல்றோம். ஓகே, அப்படி ஒரு நிகழ்வு இல்லை, பொய்யான தகவல். இன்னொரு விஷயம், இப்ப இந்த கைது செய்யப்பட்டுள்ள அந்த சாராய வியாபாரி சின்னதுரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2022 குண்டர் சட்டத்தில் போட்டு அவர் அடைக்கப்பட்டிருக்கிறார். 2022 ஆமா, 6 மாத காலம் சிறையில் இருந்திருக்கின்றார். ஓகே, ஆக நாங்க ஆதரிக்கிறதா இருந்தா அவரையும் சிறையில் அடைக்குது காவல்துறை. ஆகவே இப்போ எதிர்கட்சிக்கு அவங்களுக்கு ஒரு விஷயம் இல்லை, ஒரு சம்பவம், துயர சம்பவம் நடந்திருக்கின்றது. நடந்தவுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அடுத்த 4 மணி நேரத்தில் ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகத்தை மாற்றி அமைக்கின்றார். கலெக்டர் மாற்றப்படுகின்றார், எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணப்படுகின்றார், அனைத்து அதிகாரிகளும் மாற்றம் செய்யப்படுகின்றார்கள். உடனடியாக புது கலெக்டர், புது எஸ்பி, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர், மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை அமைச்சர், இதையெல்லாம் விட விளையாட்டுத்துறை அமைச்சர் நேரடியாக வந்து நிவாரணம் கொடுக்கின்றார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இறந்த குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய், குழந்தைகளுக்கு கல்வி செலவை ஏற்றுக்கொள்கின்றார். பெட்ரோல் இருவரையும் இறந்தவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பிக்ஸட் டெபாசிட், ஒருவரை இறந்தவருக்கு 3 லட்சம் என்று அறிவிக்கின்றார். இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத எதிர்க்கட்சியினர் செயல்பாடுகளை பொறுத்து கொள்ள முடியாமல் தாங்கள் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியிலும் எழுந்திருக்கின்றோம், அதே போல் டெபாசிட் போயிருக்கிறோம். ஆக இந்த நிகழ்வையும் இப்படி திறமையாக இந்தியாவிலேயே சரிப்படுத்தக்கூடிய ஒரே முதலமைச்சர் இவர். அப்ப நம்ம ஏதோ ஒரு குற்றச்சாட்டை சொல்லணும் என்று அவர்கள் இறந்தவர்கள் சாவில் வந்து அரசியல் செய்கின்றார்கள். அதுதான் உண்மையான நிலைமை. ஓகே, பாமகவுக்கு நீங்க நேரடியாக இன்னைக்கு காலைல சவால் விடுறீங்க, அந்த அளவுக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன? இல்ல, பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அவருடைய புதல்வர் டாக்டர் அன்புமணி அவர்களும், டாக்டர் ராமதாஸ் ஒரு அறிக்கை விட்டிருந்தார். அன்புமணி அவர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டியிலே அந்த வியாபாரிகளுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இருப்பது போல் ஒரு செய்தியை சொல்லியிருந்தார். அதைத்தான் நாங்கள் கண்டித்து சொல்லியிருந்தோம். நாங்கள் அப்படி நிரூபிக்கப்பட்டால், நீங்கள் வந்து எங்களுக்கும் அதற்கு தொடர்பு இருப்பதை நிரூபித்தால் நாங்கள் பொது வாழ்க்கையிலிருந்து விலகுகின்றோம், அல்லது நிரூபிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் விலகுவீர்களா என்று காலை நானும் சக சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் அவர்களும் இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்பின் போது சொன்னோம். நிச்சயமா பாலாஜி சார் சொல்ற ஒவ்வொரு கேள்விக்குமான பதில் அவர் வசந்தம் கார்த்திகேயன்ட்ட இருக்கு. நம்ம ஏதோ ஒரு நிகழ்வு நடந்துருச்சுன்னா எதிர்க்கட்சிகள் ஏதோ ஒரு அரசியல் செய்வாங்கன்னே ஒரு புரிதலுக்கு வச்சுப்போம். ஆனா இந்த முறை செய்யக்கூடிய அரசியல் நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்கிறது? இல்லாத விஷயங்களை சொல்றது, மருந்தே இல்லைன்னு போய் சொல்றது, பாமக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம், பாஜக இன்னைக்கு போராட்டம் வேற. அப்ப இவர்களுடைய இந்த அரசியல் சூழலை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது? இது அரசியல் தட்பவெட்பம் தான் காரணம். நீங்க வந்து பொலிட்டிக்கல் கிளைமேட் வந்து அவங்க 2 பேருக்குமே வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. அதிமுகவும் சரி, பாமகவும் சரி. இப்போ இடைத்தேர்தலே வந்து அதை நம்ம பார்க்க முடிஞ்சது. இப்போ நீங்கள் வந்து அதிமுக அங்கே வந்து போட்டியிடலைன்றது வந்து அது எதனால் அந்த முடிவு எடுத்திருக்காங்கன்றது ரொம்ப வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம். இன்டைரக்டாக வந்து பாஜக பாமக கூட்டணிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்கிற நிலை தான். அப்போ அவங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவங்க வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தாங்க. அப்போ இது மாதிரியான ஒரு மிகவும் மக்களை வந்து மிகப்பெரிய ஒரு துயரத்தில் ஆதரித்திருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை வந்து அவங்க வந்து அதற்கு வந்து எடுத்துக்கொள்கிறார் என்பது மிகவும் வருந்தக்கூடியது. இது மாதிரி ரொம்ப ரொம்ப மலிவான ஒரு அரசியல். ஓகே, இல்லை இந்த அரசியல் சிச்சுவேஷன் அப்படின்னா 40க்கு 40ஐயும் இழந்த வருத்தமா, இல்லை அதுக்கு அடுத்த இடைத்தேர்தல் மீது ஒரு கவனம் அப்படின்னு 2 பார்வை வைக்க வேண்டியது இருக்குல்ல? இல்லை, இழந்த வருத்தம் ஒரு பக்கம், நீங்கள் அதுக்கப்புறம் ஃபியூச்சரே வந்து இருண்டு போயிருக்கக்கூடிய ஒரு சூழல். தேர்தல் மட்டும் இல்லை, ஃபியூச்சரே வந்து இருண்டு போயிருக்கக்கூடிய ஒரு சூழல். நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை வந்து கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவோட எதிர்காலம் என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்குன்ற மாதிரியான நிலை. பாமக வந்து இன்றைக்கு வந்து அங்கீகாரத்தை இழந்து இன்றைக்கு வந்து இந்த தேர்தலையே வந்து சின்னம் என்ன என்ற மாதிரியான ஒரு சூழல். ஏன்னா இதெல்லாம் அவங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அடுத்தடுத்து அன்புமணி அவர்கள் பேட்டியில் வந்து இப்போ அதை பற்றி பேசுகிறார், இந்த அங்கீகாரத்தை பற்றி எல்லாம் பேசுகிறார். ஓகே, அதனால் இது வந்து முழுக்க வந்து அரசியல் ரீதியான ஒரு நிலையில் தான் எடுக்கிறாங்க. அவர் சொன்னது மாதிரி நீங்கள் வந்து ஒரு அரசு வந்து இதை பற்றி வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை, இல்லை வந்து பாதிக்கப்பட்டவர்களை பற்றி கவலைப்படவில்லை, இல்லை வந்து ஒரு அரசு வந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், முறையான நடவடிக்கைகள் எடுக்கலை அப்படின்னா எந்த விதமான விமர்சனங்களோ அல்லது வந்து இவங்க வந்து சொல்கிற விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு பக்கம் வந்து அரசு வந்து நீங்கள் இது மாதிரியான சம்பவங்கள் நடைபெறுகின்ற பொழுது நீங்கள் வந்து டோட்டலாக வந்து ஒரு பூல் ப்ரூஃப் சிஸ்டமோ இல்லை வந்து என்விரான்மெண்ட்டோ கிடையாது. எந்த கவர்மெண்ட்டுமே அப்படி இருக்க முடியாது. சரி,
ஏதோ ஒரு வகையில் நடந்துடுச்சு. நடந்த உடனே எப்படி ரியாக்ட் பண்ணுறது தான் ஒரு கவர்மெண்ட்டோட அவங்களோட இன்டென்ஷன் தெரியும். அந்த கவர்மெண்ட்டோடைய உண்மையான அண்ணாமலை எதிரில் இருந்தார் அப்படின்னா அப்போ உங்களால் தடுக்க முடியாதா கள்ளச்சாரம் இதெல்லாம் கேட்பார். போய் குஜராத்தில் அங்கங்கே, அதாவது பூர்ண மது விலக்கு இருக்கக்கூடிய குஜராத்திலலாம் வந்து அவர் போய் கேட்டிருக்கணும் அந்த கேள்வி. அதில் நம்ம இப்போ இதில் மறுபடியும் அதில் வந்து அரசியல் ரீதியான விமர்சனங்களை முன்வைக்கிறத விட இப்போ கூட ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு பொறுப்பாய்ந்த எதிர்க்கட்சின்ற ஒரு நிலையை வந்து மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து சட்டமன்றம் நடக்கலைன்னா பரவாயில்ல, சட்டமன்றம் நடக்காத ஒரு நிலை இருந்து நீங்கள் வந்து பப்ளிக்கில் போய் ப்ரெஸ் மீட் பண்ணுறீங்க, இல்லை வந்து எங்கேயோ வெளியில் பொது வெளியில் பேசுகிறீங்கன்னா பரவாயில்ல. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அப்போ நீங்கள் வந்து என்னென்னா, இந்த ஜனநாயகத்தையே வந்து நீங்கள் அவமதிக்கிறீங்க, இந்த சிஸ்டமையே, இந்த பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியை வந்து நீங்கள் அவமதிக்கிறீங்க, அதற்கான வாய்ப்பு கொடுத்தும் வந்து நீங்கள் வந்து பேச மாட்டீங்க அப்படின்னா வந்து அப்போ இதுதான் நம்ம வந்து முன்வைக்க வேண்டிய விஷயம். இதில் இன்னொரு கேள்வி, நீங்கள் அவங்க பொலிட்டிக்கல் எதிர்காலமே சிக்கலில் இருக்குது அப்படிங்கிறத இந்த அரசியல் கண்ணோட்டத்தில் அணுகிறாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க. 40க்கு 40 வெற்றி அப்படிங்கிறது முதலமைச்சருடைய இந்த 3 ஆண்டு கால ஆட்சிக்கு கிடைக்கக்கூடிய நற்சான்றிதழ். அதுல ஒரு சிறு கீறலா அப்படின்னு ஒரு பார்வை வைக்க வேண்டியது இருக்கு. ஆமாம், நீங்கள் அதை ஏற்படுத்தணும்னு ஏற்படுத்தணும்னு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வசந்த கார்த்திகேயன் சொன்னது போல் இது வந்து அவர் வந்து ரொம்ப இயல்பாக தான் அந்த கேள்விகள்லாம் முன்வைக்கிறார். நீங்கள் சாதாரணமாக வந்து நீங்கள் எந்த விதமான லைபிலிட்டியோ இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டியோ இல்லைனா கூட மக்களுடைய பார்வை வந்து ஒரு மக்கள் பிரதிநிதி என்கின்ற பொழுது அவர்கள் வந்து அவங்கள வந்து அதுக்கு வந்து காரணமாக பார்ப்பாங்க. ஏதோ ஒரு சம்பவம் எங்கேயோ ஒன்று நடக்குது, எந்த வகையிலையும் அவங்களுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னா கூட வந்து அவங்களோட ஆங்குவஸ்ட், அவங்களுடைய ஆங்கரை வந்து காட்டக்கூடிய ஒரு சூழல்லாம் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு மைண்ட் செட், பப்ளிக்கோட மைண்ட் செட்டு. ஆனால் நீங்கள் வந்து இவங்க சொல்கிறது மாதிரியான மிகவும் கடுமையான குற்றச்சாட்டுகள், இன்னும் வந்து ரொம்ப மோசமான நிலையில் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டுகள் வந்து மிகவும் அபாண்டமானதுன்றது வந்து அவங்க 2 நாளாக இருந்து அவங்க செய்திருக்கக்கூடிய பணிகள், அவங்க வந்து எல்லாரோட இருக்காங்க. இப்போ இவர் வந்த உடனே கூட என்ன கேட்டார், நீங்கள் வரலையே கள்ளக்குறிச்சி உங்கள் தலைவரோடனார். என்னை பார்த்த உடனே அவர் கேட்ட கேள்வி அப்போ என்னன்னா, இவர் அங்கே ஃபீல்டில் இருந்து அங்கே வந்துட்டு போனாங்க, எல்லாம் பார்த்துருக்காங்க. அப்போ இது வந்து நமக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர் தான் அது. அப்போ இது வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் பொய், அவர் ஏதோ அங்கே இருக்கிறவங்க சொல்கிறது போனால். இப்போ கடந்த காலத்தில் அவங்க கட்சியை சார்ந்தவங்களே பல பேர் வந்து கலாச்சார வழக்கெல்லாம் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க, கலாச்சார காய்ச்சறாங்கன்றதெல்லாம் அப்பட்டமாலாம் சொல்லியிருக்காங்க. அதன் மீதெல்லாம் அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்றது அவங்களுக்கே தான் வெளிச்சம். சரி, ஆனால் இன்றைக்கு இந்த மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறதுன்றது வந்து மிகவும் ஆபத்தானது. இது வந்து அவங்க இந்த மாதிரியான ஒரு அரசியல் பண்ணுறதுன்றது வருந்தத்தக்க ஒரு நிலையில் இருக்கிறது. இப்போ இன்றைக்கி நாங்கள் இப்போ ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்க நிலையில் கூட எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழ் பேசும்பொழுது அதான் சொன்னார். இப்போ இதை வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திட்டு அவங்களுடைய காழ்ப்பை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறாங்க. அதனால இது வந்து சரியான ஒரு அணுகுமுறை இல்லை. ஓகே, நிச்சயமா அதுவும் பிரச்சனையா சார். அதாவது நீங்கள் தொலைநோக்கு பார்வை அப்படின்னு வரும்போது என்ன கருத்து முன்வைப்பார், அதாவது மதுவிலக்குன்னு சொல்லுவாராங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருக்கிறது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மதுவிலக்கு அப்படிங்கும் போது இப்ப நீங்க கடந்த காலத்துல கலைஞர் மதுவிலக்கு ரத்து செய்யும் போது அவர் சொன்ன விஷயத்த நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். சுத்தியும் மதுவிலக்கு வந்து ரத்து செய்யப்பட்ட ஒரு சூழல்ல எல்லா இடத்துலயும் மது புழக்கத்துல இருக்கிறப்ப கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு வளையத்துக்குள் கொளுத்தப்படாத கற்பூரத்தை போல தமிழ்நாட்டை எவ்வளவு காலம் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அவர் அன்னைக்கு பேசிதான் இந்த மதுவிலக்கை ரத்து பண்ணக்கூடிய சூழல் வருது அப்படின்னு சொல்லி சொன்னார். கிட்டத்தட்ட இப்போவும் அதுதான். நீங்க வந்து நாடு முழுக்க பல்வேறு மாநிலங்கள்ல நீங்க மது விற்பனை இருக்கும்போது நீங்க இந்த பக்கம் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி இது எல்லாம் சுத்தி இருக்கிறப்ப நீங்க தமிழ்நாட்டுல எவ்வளவு தூரம் மதுவிலக்கு அமல்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஒண்ணு. ரெண்டாவது, மதுவிலக்கு என்பது ஒரு திடீரென்று ஒரு உத்தரவின் மூலமாக நீங்கள் அமல்படுத்தினால் அல்லது ஒரு அரசியல் முடிவின் அடிப்படையில் அமல்படுத்தினால் அது மீண்டும் எங்க வரும் சொல்லி சொன்னா, இந்த மது நோயாளிகளாக, குடி நோயாளிகளாக மாறி இருப்பவர்களை எப்படி அதிலிருந்து மீட்டெடுப்பது என்கிற ஒரு செயல் திட்டத்தோடு இணைக்கப்பட வேண்டும். அது நீங்க வெறுமனே ஒரு உத்தரவின் மூலமாக மட்டும் அதை செய்துவிட முடியாது. மக்களை இந்த குடி நோய் பழக்கத்திலிருந்து விடுவிப்பதற்கான ஒரு சமூகவியல் கண்ணோட்டம், இதெல்லாம் நான் இது ஒழுக்கம் சார்ந்து அறம் சார்ந்து நான் பேசல. அந்த மக்கள் இந்த பழக்கத்திற்கு அடிமையா இருக்கிறார்கள். ஒரு எப்பவாவது குடிக்கிறதுங்கிறது போய் அன்றாட மது பழக்கம் என்பது இன்றைக்கு பல்வேறு பகுதிகளில் வந்திருக்குது. முதலாக மதுவை அருந்தக்கூடிய அந்த வயது என்பது இன்றைக்கு குறைந்திருக்கிறது. அடிக்கடி பயன்படுத்தக்கூடியவர்களாக அல்லது தினசரி குடிப்பவர்களாக கூட இருக்கிறார்கள். இதெல்லாம் நடக்கிற போதுதான்
நீங்க அந்த மது விலக்கு என்பது வருகிற போது அது ஒரு சமூகவியல் பார்வையில நீங்க ஒரு கடுமையான பரப்புரையை மேற்கொண்டு அதிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்கு மீட்டெடுப்பதற்கான முயற்சியோடு இது இணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கள்ளச்சாராயம் என்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கெல்லாம் பெரிய அரசியல் கட்சி கொள்கை இதெல்லாம் ஒண்ணு இருக்காது. யார் ஆளுங்கட்சியா இருக்கிறாங்களோ அவங்கள சில பேரை வந்து அண்டியே அவங்க ஆதரவுல வணக்கம்னே வாங்கினேன்னு வந்து ஏதாவது ஒரு வணக்கத்தை வச்சுட்டு தேவைப்பட்டப்ப நீங்க போஸ்ட் அடிச்சாங்களா தட்டி வச்சு கூட இருப்பாங்க. எதுக்குன்னா இது போன்ற வியாபாரங்களை சட்ட விரோதமான வேலைகளை செய்யக்கூடியவர்கள் அன்றைக்கு அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு வேண்டியவர்களை போல காட்டிக் கொள்வதற்கும் அதை வைத்து போலீஸை மிரட்டுவதற்கும் அல்லது உள்ளூர் நிர்வாகத்திற்கு செல்வாக்கு பெறுவதற்கும் கூட அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு வந்து ஒரு முதலமைச்சர் வந்து கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொன்ன உடனே தமிழ்நாடு முழுவதும் இத்தனை ஆயிரம் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், இவ்வளவு லட்சம் லிட்டர் சாராயம் அளிக்கப்பட்டிருக்கிறது, ஊழல் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் என்றால் இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற இடம் போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கிறது. அப்ப நம்ம திட்டமிடும் போது இந்த இனிமேல் ஒரு சாவு கூட நடக்கக்கூடாது, இது போன்ற சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு நம்ம திட்டமிடுவதாக இருந்தால் இது போன்ற குற்றங்களில் போலீஸை உள்ளூர் அரசு நிர்வாகத்தை பொறுப்பாக்க வேண்டும். இந்த 54 பேர் கொல்லப்பட்டதாக கருதி இந்த கொலை குற்றத்திலே இந்த உள்ளூர் நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் பொறுப்பாக்கப்பட வேண்டும். அந்த எஸ்பி கலெக்டர் உட்பட உள்ளூர் நிர்வாகத்தில் இருப்பவர்கள் அனைவரும் பொறுப்பாக்கப்பட வேண்டும். இது கொலை குற்றமாக கருதப்பட வேண்டும். இது இப்படியெல்லாம் நீங்க வந்து ஒரு பொறுப்பை கொண்டு வந்தால்தான் ஒரு வரம்புக்குள்ள உட்படுத்தி தான் அவங்கள வந்து நீங்க சரி பண்ண முடியுன்றது ஒண்ணு. அது போக எனக்கு கூடுதலா சொல்ல வேண்டியது இந்த ஒரு வலைப்பின்னல், இது போன்ற சட்டவிரோதமாக மது விற்பவர்கள் அல்லது இப்ப நீங்க மது விற்கிறதுல 2 விஷயம் நடக்குது. ஒண்ணு இது போன்ற விசச்சாராயங்களை விற்பது, இன்னொன்று டாஸ்மாக்ல மொத்தமா வாங்கி வச்சு டாஸ்மாக் திறப்பதற்கு முன்பாக இந்த குடிப்பழக்கம் உள்ளவர்களுக்கு கூடுதல் விலையில் விற்று லாபம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு ஊரிலும் இருக்கிறார்கள். அவர்கள் போலீஸுக்கு மாமூல் கொடுத்து விட்டு இந்த வேலையை தொழிலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இதே போல ஒரு உள்ளூர் அளவிலே பல்வேறு விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இது போன்ற விஷயங்கள் நடத்துறாங்க. இது தவிர வெறும் மது மட்டுமல்ல, வேறு வகையான போதைப் பொருட்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கிறது. அது பல்வேறு வகையான போதைப் பொருட்கள், அது பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பல இடங்கள்ல இன்னைக்கு அது வந்து எல்லாருக்கும் நீக்கமர கிடைக்கக்கூடிய ஒண்ணா இருக்குது. அப்ப போலீஸ் என்பது அல்லது உள்ளூர் மாவட்ட நிர்வாகம் என்பது வெறுமனே எல்லாவற்றையும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வரும்போது அல்லது உயிரிழப்புகள் ஏற்படும் போது மட்டும் என்று பார்க்காமல் ஒரு வருங்கால சமூகம் எவ்வாறு இருக்க வேண்டும், வரக்கூடிய தலைமுறை எவ்வாறு இருக்க வேண்டும் என்கிறதை பற்றிய ஒரு அக்கறையோடு இந்த பிரச்சனையை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா அங்கங்க போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட ஒரு நிமிஷம், இந்த போதைப் பொருள் விற்பனையாளர்கள் இருக்கக்கூடிய வலுவான ஒரு மாஃபியா போன்ற ஒரு நெட்வொர்க்கை எதிர்த்து குடிமக்கள் பயப்படுறாங்க அரசுக்கு தகவல் சொல்வதற்கு. ஆகவே நான் இன்னைக்கு கூட என்னுடைய சமூக ஊடகங்கள்ல நான் ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். அரசு முதலமைச்சர் நேரடியாக அவருடைய அலுவலக கட்டுப்பாட்டிற்குள் வரக்கூடிய மாதிரி ஒரு டோல் ஃப்ரீ எண் கொடுத்து இது போன்ற மது கள்ளச்சாராயம் அல்லது விசச்சாராயம் அல்லது போதைப் பொருட்கள் விற்கக்கூடியவர்களை பற்றி தகவல் கொடுத்தால் தகவல் கொடுப்பவர்கள் ரகசியம் பாதுகாக்கப்படும், அவர்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் இருக்கும் என்ற அடிப்படையில் ஒரு டோல் ஃப்ரீ எண் கொடுத்தால் நிச்சயமாக மக்கள் தாங்களாக முன்வந்து யார் இது போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுகிறார்கள், அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யார், அதிகாரிகள் யார் என்கிற விஷயத்தை எல்லாம் நேரடியாக அரசின் கவனத்திற்கு கொண்டு வர முடியும். இது போக உள்ளூர் அளவில் அல்லது மாவட்ட அளவிலாவது இந்த மது விலக்கு அல்லது மது பயன்பாடு போதைப் பொருள் பயன்பாட்டை ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு கண்காணிப்பு குழு என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும். நிச்சயமா நீங்க சொன்ன பல்வேறு ஆலோசனைகள் இல்ல நீங்க சொன்ன இது ஒழிப்பு என்பது தொலைநோக்கு என்றாலும் உடனடியாக இதை எல்லாவற்றையும் கண்காணித்து ஒரு முறைப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை உடனடியாக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமா ஆதவன் சார், அதாவது நீங்க சொன்ன அத்துணை விஷயங்களே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. அரசு அதை ஏற்கனவே செய்து கொண்டே இருக்கிறது, அதற்கான பிரத்யேக எண் இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதிகாரிகளோடு நேற்றைக்கு காணொலி வாயிலாக ஆலோசனை கூட்டம் நடத்தும் போது மாதாந்திர வாரியாக அந்த மதுவிலக்கு அமலாக்கப்பிரிவு வரைக்கும் வரணும், என்ன நடவடிக்கை நீங்க எடுத்திருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயங்களையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று இந்த மனநல ஆலோசனையும் நீங்க சொன்னீங்க. இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் மருத்துவம் சிகிச்சை பெற்று வீடு திரும்புவோருக்கு
மனநல ஆலோசனை கொடுத்துட்டு தான் நாங்கள் வீடுக்கே அனுப்புகிறோம் அப்படிங்கிற விஷயங்களையும் அரசு சார்பாக சொல்லியிருக்கிறாங்க, செய்திருக்கிறாங்க. நான் குறிப்பிட வேண்டிய ஒரு கடமை எனக்கும் இருக்கிறது. இப்ப மட்டும் இல்ல, இது நீங்க தொடர்ந்து டாஸ்மாக் நீடிக்கிற வரைக்கும் இது கட்டாயமா இந்த மனநல முகாம்கள் வந்து அவங்களுக்கு தேவைப்படும். நிச்சயமா சார். பாலாஜி சார், இன்னொரு கேள்வி என்னன்னா, சிபிசிஐடி விசாரணைக்கெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். ஆனால் எடப்பாடியோ இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய அண்ணாமலையோ சிபிஐ விசாரணை வேணும், இங்கே லோக்கல் அவங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணாலோ இல்லை வந்து விசாரணை பண்ணாலும் உண்மை வெளிவராதுன்னு சொல்கிறாங்களே. இது எல்லாமே தான் நீங்கள் வந்து ஒரு இன்டென்ஷனலாக சொல்கிற ஸ்டேட்மெண்ட் தான். நீங்கள் வந்து சிபிஐனா வானத்துலேருந்து வந்து குதிச்சவங்களான்னு அதான் அவங்க திரு எடப்பாடி பழனிசாமியோட தலைவியாக இருந்த அம்மையார் ஜெயலலிதா கேட்டிருக்காங்க. இவங்களும் வந்து பல வழக்குகளில் வந்து சிபிஐ மேலே வந்து நம்பிக்கை எழுந்து சொல்லியிருக்காங்க. இவங்களும் கேட்டிருக்காங்க, அதை பாமகவும் கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க வழக்கிலேயே வந்து சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போனாங்க. ஓகே, மருத்துவக் கல்லூரி முறைகேடு தொடர்பாக வந்து சிபிஐ வந்து விசாரித்த போது வந்து அன்புமணி அவர்கள் மீது வந்து சிபிஐ விசாரிக்கக்கூடாது, சிபிஐ வந்து நியாயமாக விசாரிக்காங்க. இது 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 ஒரு விஷயம் இல்லை. இந்த விஷயத்தில் வந்து தொடர்ச்சியாக அவங்க முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் முன்வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளாகத்தான் பார்க்க முடியுமே தவிர ஒரு ஆக்கப்பூர்வமான நிலையில் இப்போ எல்லோருமே சேர்ந்து இதற்கான ஒரு பொறுப்பேற்று இல்லை வந்து இது வந்து அணுகணுன்ற அந்த நிலையிலிருந்து அவர்கள் வைக்கக்கூடிய கருத்துக்களாக அதை வந்து எதையுமே பார்க்க முடியாது. அதனால் இதெல்லாம் ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போக முடியாது. இல்லை, இன்னொரு நுணுக்கமான ஒரு கேள்வி. சில பேர் இப்போ பாதிக்கப்பட்டவர்கள் குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள்ங்கிற ஒரு பார்வை முன்னெடுக்கிறாங்க. சாதிய ரீதியாக திசை திருப்பக்கூடிய ஒரு அரசியல் அங்கே நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது. அதற்கான முயற்சிகள்லாம் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து இன்றைக்கி பிஜேபியாக இருக்கட்டும், பிஜேபியோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய அணுகுமுறையே வந்து பொதுவாக சாதாரண நிலையிலேயே வந்து அவருடைய அணுகுமுறையே இந்த மாதிரி வந்து வகுப்புவாதத்தை தூண்டுவது, நீங்கள் மதவாதத்தை தூண்டுவது, சாதியவாதத்தை தூண்டுவது என்கிறது அவங்களுடைய இயல்பான போக்கு. அப்போ எல்லாவற்றிலையுமே அதை போன்ற ஒரு அணுகுமுறையை தான் வந்து கையாளுவாங்க. இன்றைக்கு வந்து அந்த பகுதிகளில் வந்து இப்போ இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து மிக பெரும்பான்மையாக இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட அனைவருமே வந்து ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடியவர்கள், பட்டியலின மக்களாக இருக்கக்கூடியவர்கள் என்கின்ற ஒரு நிலையை வந்து அவங்க சாதகமாக இருந்தாங்க. ஆனால் யதார்த்தம் அது கிடையாது. நீங்கள் உழைக்கும் வர்க்கம், ஒர்க்கிங் கிளாஸ் இந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்கன்றது இது மாதிரி இதை வந்து நுகரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் வந்து உழைக்கும் வர்க்கமாக இருக்கிறார். ஆனால் இதெல்லாம் வந்து கையில் எடுப்பதற்கான ஒரு முயற்சி வேணால் அந்த தேர்தல் குறிப்பாக வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் வந்து இடைத்தேர்தல் நடக்கின்ற பொழுது அந்த இந்த இடைத்தேர்தலுக்கு அவங்க வச்ச கையில் எடுத்த முதல் ஆயுதமே என்னென்னா வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கான அந்த 10.5 வந்து கையில் எடுத்தாங்க. அப்போ வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியே என்னென்னா பொதுவான அரசியலே வந்து சாதியவாதம் மதவாதம் தான். இப்போ அதை எதிர்த்து தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கு இந்த தேர்தலில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பதையும் நாம் வந்து பார்க்க வேண்டியது. நிச்சயமா. வசந்த கார்த்திகேயன் சார், இப்போ அவர் சொன்னதுல இருந்து தான் இப்போ பாமக நேரடியாக உங்கள் மேலே, மக்கள் பிரதிநிதிகள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறத நம்ம இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலோடு சம்மந்தப்படுத்தி பார்க்க வேண்டியது இருக்கிறதா? அதுக்காக தான் இவ்வளவு தூரம் திமுகவை இழுக்கிறது அப்படிங்கிற நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கா? இல்லை, அவங்களுக்கு விக்கிரவாண்டி தேர்தலில் அவங்க தோல்வி பயங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க தோத்துருவாங்க. ஓகே, அதில் ஏதாவது கிடைச்சிடாதா, ஏதாவது ஒரு அரசியல் லாபம் கிடைச்சிடாதான்னு சொல்லி அவங்க இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் இறந்து போனவங்களை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. அது எடுபடாது. நீங்க உறுதியா இருக்கீங்க? நான் அவர்கிட்ட கேட்டதுதான். நம்ம 100% முதல்வருடைய ஆட்சிக்கு மிக நற்சான்று இருக்கு. ஆனா மக்கள் மத்தியில இதனால ஒரு சிறு சரசரசப்பு வந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. சிறு கீறல் கூட விழாது. அப்படியா? சிறு கீறல் கூட விழாது. ஓகே, இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா, இப்போ அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வாழற பகுதியில், அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வாழற அந்த கருணாபுரம் பகுதியில் இன்னும் 4 தினங்களோ, 1 வாரமோ, 10 நாளோ, 1 மாதமோ கழித்து நீங்கள் தேர்தல் வைத்தால் கூட தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் தான் 80% வாக்குகள் கிடைக்கும். ஓகே, நடந்து முடிந்த தேர்தல் எல்லாம் இதற்கு பழைய வரலாறுகள் எல்லாமே இருக்குது. ஆகவே அவர்களுக்கு ஒரு செய்தி வேண்டும். சரி, தோல்வியை ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பட்ட தோல்வியை மறைக்கணும். அதுக்கான ஆயுதமாக இதை கையில் எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளோதான். ஓகே, நிச்சயமா. அப்போ மக்கள் வந்து இன்னும் நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. ஏன்னா மிகப்பெரிய துயரம் தான். ஆனால் அந்த துயரத்தில் அரசு எந்த அளவுக்கு எங்களோட துணை நிற்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் இந்த அரசின் மீது இருக்கக்கூடிய பெயர் என்றைக்குமே கெடாது அப்படின்னு நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க. கண்டிப்பாக. நிகழ்ச்சி பங்குண்ட விருந்தினர்கள் அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. எங்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.